شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في قرآنه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي حسبك الله ومن اتبعك من المؤمنين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக நேற்று அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், காரூணிய கடல் அருமை முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்நாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள் அனைவர் மீதும் உலகம் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வின் புனித மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எவைகளை ஏவிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும், எவைகளை தடுத்திருக்கிறானோ அவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதம் அவர்களின் அன்பை வெளிப்படுத்தும் முகமாக பல திக்ருடைய மஜ்லிஸுகள், ஸலவாத்துடைய மஜ்லிஸுகள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வாய் நிரம்ப புகழ்ந்து அவர்களை பற்றிய பேசுவதற்கு அழகிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், உயிரை விடவும் நேசிக்கிறோம். ஆனால் நாம் கொண்டிருக்கும் இந்த நேசம் என்பது வெறுமனே வார்த்தை அளவில் மாத்திரமா அல்லது உள்ளத்தினால் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசுகிறோம். இந்த புகழ் அவர்களுடைய அன்பு உள்ளத்திலே ஆழமாக பதிந்ததினாலா? அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் பாடுகிறோம். இந்த மௌலிதுகள் உள்ளத்தால் ஊட்டெடுக்கும் அன்பின் பேரால நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிம்களும் உள்ளத்தை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். நான் எனது ஹபீபை எவ்வாறு நேசிக்கிறேன், அல்லாஹ்வின் ஹபீபை எவ்வாறு நேசிக்கிறேன்? நான் நேசிக்கும் அந்த நேசம் உண்மையான நேசம் தானா, அல்லது நேசம் என்ற போர்வையில் நான் நடித்துக் கொண்டிருக்கிறேனா? நேசித்தால் யாரை போன்று நேசிக்க வேண்டும்? நான் உண்மையில் அல்லாஹ்வின் ரசூலின் ஆஷிக் என்றால் அதற்குரிய அடையாளம் எது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஹிப்பீன்கள் என்றால் அதனுடைய வெளிப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா இதற்கு அழகிய முன்னுதாரணமாக சஹாபாக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நீங்கள் கொண்டிருக்கும் நேசம் உண்மையானதுதானா என்பதை உரைத்து பார்க்கும் உரைக்கல்லாக அந்த சஹாபாக்களை அல்லாஹ் முன்னுதாரணமாக வைத்திருக்கிறார். எவ்வாறு அந்த சஹாபாக்கள் நேசித்தார்கள், அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடு எவ்வாறு அமைந்திருந்தது? அல் குர்ஆனில் அல்லாஹ் அவர்களை பாராட்டி பேசுகிறார். யா அய்யுஹன் நபியு ஹஸ்புகல்லாஹு வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். யா அய்யுஹன் நபி ஹஸ்புகல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன், முஃமின்களில் யாரெல்லாம் உங்களை தொடர்கிறார்களோ இவர்களும் உங்களுக்கு போதுமானவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில்
அல்லாஹ்வையும் அதே போன்று சஹாபாக்களையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சஹாபாக்களின் நேசம், அதற்கு பின்னால் யாரெல்லாம் உலகத்தில் வருவார்களோ அவர்களுக்கு முன் உதாரணம். நேசித்தால் அந்த சஹாபாக்களை போன்று நேசிக்க வேண்டும். அந்த நேசத்தின் வெளிப்பாடு சஹாபாக்களுடைய வாழ்வை போன்று அமைய வேண்டும். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களுடைய நேசத்தின் வெளிப்பாடு பல வகைகளில் காணப்பட்டது. கமாலு இத்திபாஇஹிம், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடருவாதானால் முழுமையாகவே அவர்கள் தொடருவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை செய்ய வேண்டும், பேசியதை பேச வேண்டும், அவர்களுடைய பண்புகளை போன்று என்னுடைய பண்பு அமைய வேண்டும், அவர்களுடைய நற்குணங்களை போன்று என்னுடைய நற்குணம் இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ்வின் தொடர்பு எவ்வாறு இருந்ததோ அவ்வாறு நானும் அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். முழுமையான அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இத்திபா வழி, அவர்களை பின்தொடருதல் சஹாபாக்களுடைய வாழ்வில் இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், லம் அத்ருக் அம்ரன் ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉஹு ஃபியா இல்லா ஸனஅது. புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்ய கண்டேனோ அனைத்தையும் நான் செய்வேன். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சகல காரியங்களையும் நான் செய்வேன், எதையும் நான் விடப் போவதில்லை. ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் இடம்பெற்றிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு கைஸ் இப்னு மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் மஸ்ஜிது பனி அம்ர் இப்னு அவுஃப் என்ற பள்ளிவாசலில் இருந்து குபாவின் பக்கமாக கோவேரி கடுதையில் நான் பயணித்துக் கொண்டு இருக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா குபாவை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்ததும் நான் கேட்டேன், பெரிய தந்தை, ஏன் நடந்து செல்கிறேன்? என்னுடன் வாகனத்திலே வரலாமே என்று நான் அழைத்த பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்ட அந்த வார்த்தை, மகனே, வாகனத்தில் தான் நான் குபாவுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் மஸ்ஜிது நபவியில் இருந்தே நான் சென்றிருப்பேன். ஆனால் எனது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதுக்கு நடந்து செல்வதை நான் பார்த்திருக்கிறேன். எனவே என்னுடைய ஹபீப் நடந்தார்கள் அல்லவா, அந்த உணர்வோடு என்னுடைய ஹபீப் ஒவ்வொரு எட்டையும் எவ்வாறு எடுத்து வைத்திருப்பார்கள், என்னுடைய ஹபீபின் பார்வை இந்த வழியில் எந்த பகுதியை பார்த்திருக்கும், அனைத்து உணர்வு பூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறேன். சஹாபாக்களுடைய வழிபாடு என்பதும் இத்திபா என்பதும் கமாலுல் இத்திபா, தொடர்ந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக சஹாபாக்களுடைய வாழ்வு இருந்தது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தின் வெளிப்பாடு வெறுமனே அவர்களுடைய முதாபா மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், எனவே அவர்களை பின்தொடர்கிறோம் என்ற வார்த்தைக்குள்ளால் அவர்களுடைய நேசத்தை மட்டிட முடியாது. சஹாபாக்களின் அன்பு அதையும் கடந்து சென்றது. உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஸ்லாத்தை அவர்கள் ஏற்பதற்கு முன்னால் அவர்கள் சொல்கிறார்கள், தூதுவராக நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். இதற்கு முன் பல அரசர்களின் தூதுவராக நான் சென்றிருக்கிறேன். கைசரிடம் சென்றிருக்கிறேன், கிஸ்ராவிடம் சென்றிருக்கிறேன், நஜாசி போன்ற மிக பெரும் அரசர்களுக்கு தூதுவராக நான் சென்றிருக்கிறேன். ஆனால் சஹாபாக்களிடம் பார்த்த சில முக்கியமான விடயங்களை உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள், மா ரஅய்து மலிகன் கத்து யுஅஸிமுஹு அஸ்ஹாபுஹு மா யுஅஸிமு அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதை போல
வேற எந்த அரசர்களின் அடியாள்களும் அந்த அரசர்களை கண்ணியப்படுத்த என்னுடைய வாழ்வில் நான் பார்க்கவில்லை. கண்ணியம் என்றால் சஹாபாக்களுடைய வாழ்வில் நிறைந்து காணப்பட்டது. சொல்கிறார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் சொல்வேன், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்ந்து எச்சித்து போவதாக இருந்தாலும் இல்லா வகஅத் ஃபீ கஃபி ரஜுலின் மின்ஹும், சஹாபாக்களில் யாராவது அந்த இடத்தில் ஓடோடி வருவார்கள், ஹபீபே யா ரசூலல்லாஹ் உங்களுடைய எச்சை என்னுடைய கையில் துப்புங்களேன் யா ரசூலல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ் நீரை கூட நிலத்தில் விழுவதை அனுமதிக்காத சஹாபாக்கள். அவர்கள் கூறுவார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சை சஹாபாக்கள் எவ்வாறு மதித்தார்கள், எவ்வாறு ரசித்தார்கள், அதனை ருசித்து பார்த்தார்கள். சொல்கிறார்கள், ஃபதலக பிஹா வஜ்ஹஹு வஜில்தஹு, அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ் நீரை கையில் எடுத்துக்கொண்ட சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? அந்த உமிழ் நீரை தன்னுடைய மேனிலே தடவிக் கொள்வார்கள், தன்னுடைய முகத்தில் தேய்த்துக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு அவ்வளவுக்கு நேசம். ஹபீபுடைய உமிழ் நீரை முகத்தில் தேய்த்துக் கொள்ளும் பொழுது அந்த சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட இன்பம் வார்த்தைகளால் வடித்து கூற முடியாது. எங்களுடைய அன்பையும் சஹாபாக்களுடைய அன்பையும் ஒப்பிட்டவே முடியாது என்ற அளவுக்கு சஹாபாக்கள் அன்புக்கு முன்னுதாரணமாக இருந்தார்கள். ஒருவார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், வஇதா அமரஹும், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து ஒரு கட்டளை இடுவார்களே ஆனால் வேகமாக அதனை செய்து முடிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே வுது எடுக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது எடுக்க ஆரம்பித்து விட்டார். சஹாபாக்கள் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வுதுவை, அவர்களுடைய மேனியில் இருந்து வடியும் தண்ணீரை இரு கரங்களால் அள்ளிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஓடோடி வருவார்கள். அவர்களுடைய இரு கரங்களாலும் அந்த தண்ணீரை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். அருந்துபவர்கள் அருந்துவார்கள், மேலிலே தேய்ப்பவர்கள் தேய்ப்பார்கள். அதனுடைய இன்பம் அந்த சஹாபாக்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு யார் நேசித்திருக்கிறோம்? அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உமிழ் நீரை மேனியிலே பூசி ரசிக்கும் அளவுக்கு, அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் இருந்து வடிந்த தண்ணீரை அவர்கள் இரு கரங்களால் சுமர்ந்து அந்த தண்ணீரை தன்னுடைய மேனியில் பூசிக்கொள்ளும் அளவுக்கு, அவ்வளவுக்கு அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தில் அவர்கள் கலங்கி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும், மயங்கி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசத் தொடங்கினால் அவர்களுடைய சத்தத்தை தாழ்த்திக் கொள்வார்கள். எந்த சஹாபியும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு முன்னால் ஒரு சத்தத்தை உயர்த்தி பேச மாட்டார்கள். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று விரும்பும் சஹாபாக்கள் கூட அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை கூர்ந்து பார்க்கும் அளவுக்கு அவர்களுடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. அவ்வளவுக்கு கண்ணியத்தால் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் பார்வையை தாழ்த்தியவர்களாகவே அந்த சஹாபா பெருமக்கள் நடப்பார்கள் என்பதை புகாரியுடைய அறிவிப்புகள் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. சஹாபாக்களுக்கு முன்னால் எங்களுடைய நேசம் இது உண்மைதானா? அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்கிறாய், உனது நேசம் வெறுமனே வாயளவில் வெளிப்படுகிறதா அல்லது உள்ளத்தால் தான் நீ அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறாயா? அந்த சஹாபாக்களை போன்று ஒரு நாள் உன்னுடைய வாழ்வில் நீ நேசித்து பார், அவர்கள் கண்ட இன்பம் உன்னுடைய வாழ்வில் அடைந்து கொள்ள முடியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஞாபகம் அவர்களுக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது. எல்லா நிலைகளிலும் வீட்டில் இருந்தால் கூட நிம்மதியாக உறங்குவதற்கு இடம் கொடுக்கவில்லை. எனது ஹபீபுக்கு என்ன நடந்திருக்கும்? ஹபீபை யார் பாதுகாப்பார்? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்கிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப கால பகுதிகளில்
ஆரம்ப கால பகுதிகளில் ஒரு நாள் இரவு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லைத ரஜுலன் சாலிஹன் மின் அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களில் சாலிஹான யாராவது ஒரு மனிதர் இன்று இரவு எங்களுக்கு காவலாளியாக நின்றால் நல்லா இருக்கும் என்று தோன்றுகிறது. யாராவது இன்று இரவு எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுக்கு காவல் காக்க வேண்டும் என்று உள்ளம் தோன்றுகிறது என்று கூறுகிறார்கள். அப்பொழுது ஒரு ஆயுதத்தின் சத்தம் கேட்கிறது, வாளோசை கேட்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மன்ஹாதா, யார் அங்கே வந்திருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹபீபே யா ரசூலல்லாஹ், நான் தான் இந்த இடத்திலே வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று கூற, அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மாஜா அபிக், மாஜா அபிக், அனைவர்களும் அயர்ந்து உறங்கும் வேளையில் நடுவிசையில் இங்கே என்ன செய்கிறீர் என்று கேட்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் ஒரு அச்சமாக இருந்தது. உங்களுக்கு ஏதாவது நடந்துவிட்டால் நிம்மதியாக உறங்க முடியாமல் இருந்தது. வாளை ஏந்தி கொண்டே இந்த இடத்தில் வந்திருக்கிறேன். ஹபீபே யா ரசூலல்லாஹ், இன்று உங்களுக்கு நான் காவல் காக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக உறங்கலாம். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ கேட்டுவிட்டு அவர்கள் உறங்கி விட்டதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். வீட்டில் இருந்தாலும் உறங்க சென்றாலும் ஹபீபின் ஞாபகம் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே கூடிக்கொண்டிருந்தது. நேசத்துக்கு முன்னுதாரணம் அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எப்படி அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்களோ அது போன்ற உன்னுடைய வாழ்வில் ஒரு நாள் நேசித்துப்பார். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது ஏசி விட்டார்களே ஆனால், யாராவது நோவினை செய்து விட்டார்களே ஆனால் ஒரு பொழுதும் சஹாபாக்களால் சகித்துக் கொண்டே இருக்க மாட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு நிகழ்வு பதிவாகிறது. இந்த நிகழ்வை அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். மதீனாவில் நடந்த கொடூரமான ஒரு கொலை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்பான தேசத்தில் யாருக்கும் அநீதம் இழைப்பதற்கு இடமளிக்காத அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்காணிப்புக்கு கீழால் ஒரு கொலை நடைபெற்றிருக்கிறது. யாரை கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? 2 குழந்தையின் தாய் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2 குழந்தையின் தாய் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செவிகளுக்கு எத்துகிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறி போனார்கள். 2 குழந்தைகளின் தாய் கொலை செய்யப்பட்டிருக்கிறாளா? அவ்வாறான கொலையாளி கொலைக்காரர் யாராக இருக்க முடியும்? தேடுவதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே கண் தெரியாத ஒரு மனிதர் அந்த இடத்திலே வந்து, ஹபீபே யா ரசூலல்லாஹ், மோசமான படுபயங்கரமான கொலைக்காரன் நான் தான் யா ரசூலல்லாஹ் என்று கைதியாய் வந்து முன்னே வந்து நிற்கிறார். கண் தெரியாத ஒரு மனிதர். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அந்த மனிதரை பார்த்து, ஏன் இவ்வாறான ஒரு காரியத்தை செய்தேன்? 2 குழந்தையின் தாய் உன்னுடைய மனைவி, அவளுடைய வயிற்றை கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஏன் இவ்வாறான காரியத்தை செய்தீர்கள்? அந்த சஹாபி பேசுவதற்கு ஆரம்பித்தார். யா ரசூலல்லாஹ், இந்த மனைவி எனக்கு நேசமான மனைவி, பிரியமானவன், என் மீது அன்பு செலுத்தும் ஒரு மனைவி. யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 குழந்தைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறாள். முத்துக்களை போன்று 2 குழந்தைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறாள். சந்தோஷமாக வாழும் ஒரு குடும்பம் நாம். ஆனால் யா ரசூலல்லாஹ், அவளிடத்தில் இருந்த மோசமான ஒரு பண்புதான் உங்களுக்கு ஏசுவாள். யா ரசூலல்லாஹ், உங்களை தூற்றுவாள். இது மாத்திரம் என்னால் தாங்க முடியாமல் போய்விட்டது. நேற்றிரவு உங்களை பற்றி அவளிடம்
பேசும் பொழுது உங்களை ஏச ஆரம்பித்தால் என்னுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. உங்களுடைய ஏச்சை கேட்டுக்கொண்டு நான் இதற்கு பிறகு உயிர் வாழ வேண்டியதில்லை. உங்களுடைய ஏச்சை கேட்கும் காது எனக்கு வேண்டாம், எனக்கு வாழ்வே வேண்டாம். யா ரசூலல்லாஹ், கொலையாளியாய் வந்திருக்கிறேன், கொண்டு விடுங்கள். உங்களை ஏசுவதை கேட்பதை விடவும் இந்த பூமிக்கு மேலால் நான் மறைந்து விடுவது மிகவும் மேலானது. யா ரசூலல்லாஹ், தாங்க முடியாமல் நான் கொண்டு விட்டேன் என்பதாக அந்த சஹாபி கூறிய பொழுது அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? அலா இஷ்ஹது, அங்கே வந்திருந்த சஹாபாக்களை பார்த்து அலா இஷ்ஹது, அனைவர்களும் சாட்சியாக இருங்கள். இஸ்லாத்தின் தீர்ப்பின்படி அன்ன தமஹா ஹதர், இவள் இரத்தம் ஓட்டப்பட வேண்டியவள். இஸ்லாமிய சட்டத்தின் பேரால் அல்லாஹ்வின் ரசூலுக்கு யாராலும் தூட்டவும் முடியாது, யாராலும் ஏசவும் முடியாது. அவ்வாறு யாராவது ஏசுவார்களே ஆனால் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அவனுக்கு வழங்கப்படும் தண்டனை கொலைதான். அந்த தண்டனையை இவர் நிறைவேற்றியிருக்கிறார் என்று அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை விட்டு விடுகிறார். ஏசக்கூடியவள் மனைவியாக இருக்கட்டும், 2 குழந்தைகளின் தாயாக இருக்கட்டும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏச்சை ஒரு வினாடி கூட சுமப்பதற்கு தாங்குவதற்கு சக்தியற்ற அளவுக்கு சஹாபாக்கள் நேசம் கொண்டு இருந்தால் எங்களுடைய நேசம் என்பது எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை சிந்திக்கும் இடத்திலே நாம் இருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நேசிப்பார்களோ அதையெல்லாம் கண்மூடித்தனமாக சஹாபாக்கள் நேசிப்பார்கள். என்னுடைய ஹபீபுக்கு பிடிக்கும், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்கும். இது ஒரு காரணம் போதும், எதுவாக இருந்தாலும் நேசித்து விடுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பேர குழந்தை, மிகவும் பிரியமானவர், கொஞ்சம் விளையாடுவார்கள். ஒரு நாள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே என்று அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி பிடித்து விளையாடி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இறுக்கி பிடித்தவர்களாக சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு, அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு, ரப்பே ஹசன் என்றால் எனக்கு மிகவும் பிரியமானவர், ரப்பே ஃபஅஹிப்பஹு, நீயும் அவரை விரும்புவாயாக, நீயும் அவரை விரும்புவாயாக. வஅஹிப்ப மன் யுஹிப்பு, யாரெல்லாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களையும் நீ விரும்புவாயாக என்பதாக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடுக்கம் துஆ கேட்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், ஃபமா கான அஹதுன் அஹப்ப இலைய மினல் ஹஸன் இப்னு அலி. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்ல கேட்டதற்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவும் எனக்கு பிரியமானவர் உலகத்திலே யாரும் இருக்கவில்லை. அனைவரை விடவும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கும் அந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேசிக்க தொடங்குகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுரக்காய் சாப்பிட பிடிக்கும். எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவார்கள் என்பதை அறிந்து கொண்டார்களோ அந்த நாள் முதல் அவர்கள் சாப்பிடும் அதிகமான உணவு சுரக்காயை தான் சாப்பிடுவார்கள். எவ்வளவு அவர்கள் சாப்பிடுவதற்கு உணவு இருந்தாலும் எனது ஹபீபுக்கு பிடிக்கும் அந்த உணவை நான் உண்ணுவதில் அவர்கள் கண்ட இன்பம், அவர்கள் அடைந்த அந்த அன்பின் உச்சகட்டம் யாரால் அடைந்து கொள்ள முடியும்? ஒரு நாள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். ஜாபிர், ஏதாவது சாப்பிட உணவு இருக்கிறதா? ரொட்டியை கொண்டு வந்து வைத்துவிட்டு, ஹபீபே யா ரசூலல்லாஹ், வினாக்கிரிய தவிர வேற எந்த கறியும் இல்லையா ரசூலல்லாஹ்? அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தை மகிழ்ச்சி அடைய செய்வதற்காக சொன்னார்கள், நிஅமல் இதாமு அல் ஹல், வினாக்கிரி எவ்வளவு நல்ல சாப்பாடு தெரியுமா, எவ்வளவு நல்ல சாப்பாடு தெரியுமா?
ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுகிறார்கள், ஆர்வமாக சாப்பிடுகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எப்பொழுது அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உணவை பார்த்து நிஅமல் இதாமு அல் ஹல் என்று கூறினார்களோ, அன்று நாள் முதல் எவ்வளவு கறிகள் இருந்தாலும் எனக்கு ஹல் வினாக்கிரி சாப்பிடுவது நான் பிரியத்துக்குரியதாக ஆக்கிவிட்டேன். எனது ஹபீபுக்கு பிடிக்கும் என்றால் அதுதான் என்னுடைய பிரியம் என்று கூறும் அளவுக்கு சஹாபாக்கள் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்கள். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று துடிக்கும் சஹாபாக்கள் நேசிக்கிறார்கள் என்பது அல்ல, அவர்களுடைய வார்த்தையை கேட்கிறார்கள் என்பது அல்ல, அவர்களை பார்க்காமல் இருக்க முடியாது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் அவுசத் என்ற கிதாபிலே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இமாமுனா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வல்லாஹி இன்னக லஅஹப்பு இலைய மின் நஃப்ஸி. அன்பு கொள்ளுவது, நேசிப்பது தனி ஒரு இன்பம் என்று வைத்துக் கொண்டால், யாரை நேசிக்கிறோமோ அவருக்கு முன்னால் அன்பை வெளிப்படுத்துவதில் தனியொரு இன்பம் இருக்கிறது. ஹபீபே யா ரசூலல்லாஹ், உங்களை நாம் நேசிக்கிறோம் என்று ஒரு விடுத்தம் உள்ளத்தால் சொல்லி பாருங்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ், ஒரு விடுத்தம் சொல்லி பாருங்கள். சஹாபாக்கள் நேசித்தார்கள், நேசத்தை வெளிப்படுத்தினார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னக லஅஹப்பு இலைய மின் நஃப்ஸி, என்னை விடவும் உங்களை தான் நான் நேசிக்கிறேன் என்று அன்பை வெளிப்படுத்திவிட்டு அந்த சஹாபி சொல்கிறார், வ இன்னக லஅஹப்பு இலைய மின் அஹ்லி, யா ரசூலல்லாஹ், என்னை விடவும் மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்துடன் கழிக்கும் நேரங்களை விடவும், குழந்தைகளுடன் கழிக்கும் நேரங்களை விடவும், மனைவியுடன் கழிக்கும் நேரங்களை விடவும் உங்களுடன் கழிக்கும் நேரம் நான் வாழ்வில் காணும் இன்பமான நேரம் யா ரசூலல்லாஹ், இன்பமான நேரம் யா ரசூலல்லாஹ். நான் வீட்டில இருப்பேன், திடீரென உங்களது ஞாபகம் எனக்கு வந்துவிடும். குழந்தைகளுடன் பேசிக்கொண்டு இருந்தால் கூட திடீரென்று எழுந்து வருவேன், மஸ்ஜிது கோடோடி வருவேன், உங்களுடைய பொன்னான முகத்தை பார்க்க வேண்டும், உங்களை பார்த்து ரசிக்க வேண்டும், ஓடோடி வருவேன், பார்த்துவிட்டு திரும்பவும் வீட்டுக்கு செல்வேன். இவ்வாறுதான் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது யா ரசூலல்லாஹ். வீட்டில் இருந்தாலும் ஹபீபுடைய ஞாபகம். ஆனால் சில நாட்களாக இந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெலிந்து ஒரு நோயாளியை போல அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள். சில நாட்களாக ஒவ்வொரு தினமும் ஓடோடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகான முகத்தை பார்த்து ரசிக்கும் இந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சில நாட்களாக காணவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்க தொடங்குகிறார்கள், எங்கே அந்த சௌபான், எங்கே அந்த சௌபான்? கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், அவரை சில நாட்களாக காணவில்லை. சொன்னார்கள், அழைத்து வாருங்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயாளியை போல வருகிறார்கள். கேட்டார்கள், சௌபான், என்ன நடந்து விட்டது? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை ஒரு வினாடி கூட என்னால் பிரிந்திருக்க முடியாது. ஆனால் இந்த சில நாட்கள் ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே என்னை வதைத்துக் கொண்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அவ்வாறு என்ன யோசிக்கிறீர்? சொன்னார்கள், உலகில் உங்களை பார்க்க தோன்றினால் ஓடோடி வந்து ஒவ்வொரு வினாடிக்கு உங்களை வந்து பார்க்கலாம் யா ரசூலல்லாஹ். ஆனால் இப்பொழுது எனக்கு எண்ணம் வந்திருக்கிறது, எனக்கு மரணம் என்பது உண்மை, நிச்சயமாக உங்களுக்கும் வரலாம். நீங்கள் மரணித்தால் சுவனத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் நீங்கள் இருப்பீர்கள், ரசூல்மார்கள் நபிமார்கள் உங்களுடன் இருப்பார்கள். இந்த சௌபான் போன்ற மனிதர்கள் அந்த சுவனத்தில் உங்களை பார்க்க முடியுமோ தெரியவில்லையே யா ரசூலல்லாஹ், உங்களுடன் இருக்க முடியுமோ தெரியவில்லையே யா ரசூலல்லாஹ் என்பதாக இந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கவலை உலகில் அல்ல
மரணத்துக்கு பின்னால் கூட ஹபீபுடன் இருக்க வேண்டும், ஹபீபை பார்க்க வேண்டும், ஹபீபை பிரியக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாய் பதிந்து விட்டது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரேடியாக பதில் சொல்லவில்லை, மௌனம் சாதிக்கிறார்கள். இதற்கு பதிலாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் ஒரு வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் ஒரு ஆயத்தை இவ்வாறு இருக்கிறான், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. நபியே நாயகமே, அந்த சௌபானுக்கு எத்தி வையுங்கள். அல்லாஹ் பொதுப்படையாக இந்த ஆயத்தை இறக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹையும் ரசூலையும் பின்தொடர்கிறார்களோ, فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ, மறுமை நாளில் கூட மினன் நபியீன், நபிமார்களுடன் இருப்பார், சித்தீகங்களுடன் இருப்பார், சுஹதாக்களுடன் இருப்பார், சாலிஹீன்களுடன் இருப்பார். அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய வசனத்தை முடிக்கிறான், வஹஸுன உலாயிக ரஃபீகா, வஹஸுன உலாயிக ரஃபீகா. உலகில் யாரெல்லாம் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விடவும் நேசிக்கிறார்களோ, இந்த இறை நேசர்களுக்கு இதை விடவும் மகிழ்ச்சிகரமான இந்த ஆயத்து தான் இருக்க வேண்டும், இந்த ஆயத்து தான் இருக்க வேண்டும். நாம் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கும் அன்பு வெறுமனே வார்த்தை அளவில் இல்லாமல் உள்ளத்தால் நேசிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அந்த சுவனத்தில் அந்த ஹபீபுடன் இருக்க வேண்டுமே. அந்த பாக்கியம் சௌபானுக்கு மட்டுமல்ல, ரலியல்லாஹு அன்ஹு இறை நேசர்கள் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். யாரெல்லாம் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விடவும் நேசித்தார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த ஆயத் சுபசோபனம் கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்தை முடிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு செய்தி வருகிறது, உஹதிலே சஹாபாக்களுக்கு சில பின்னடைவு ஏற்பட்டு விட்டது, பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார்கள். ஒரு பெண் மதீனாவுடைய எல்லை புறத்துக்கு வந்து தன்னுடைய கணவர் சென்றிருக்கிறார், குழந்தை சென்றிருக்கிறார், இந்த பெண் வழி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது செய்தி வருகிறது, தாயே உங்களுடைய கணவன் ஷஹீதாகி விட்டார், கணவன் ஷஹீதாகி விட்டார்.